கவுண்டர் கொடுத்துற பதில் வரல. அப்படி நேரடியாக மார்க்கம் தொடர்பான இன்னொரு ஒரு இதை நம்ம கேட்கணும், டைரக்டாக நம்ம கேட்கணும். அதற்காக பதில் சொல்றாங்கன்னு பார்க்கணும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்க. அப்ப தொழுவும் போது அவர்களுடைய விருப்பம் என்னன்னா காபத்துல்லாவை முன்னோக்கி தொழணும். காபத்துல்லா இல்லாத வேறு ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்க. ஆனா அவங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா எங்க இருக்கணும், காபத்துல்லாவை மஸ்ஜிதுல் ஹராமை தான் பின்பற்றி தொழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது குர்ஆனுடைய வசனம். அப்போ அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த கிபிலாவை மாற்றி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழுகிறாங்க. தொழு வச்சு அல்லாஹ் மாத்திடுறான். இப்போ நம்மிடத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த காபத்துல்லா அல்லாமல் இன்னொரு பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி தொழுதார்களே, தொழுவுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டானே அந்த வகை என்ன? கிபிலாவை முன்னோக்கி தொழுவது இதுவும் மார்க்க சட்டங்கள் தான். இது கூட இல்லைன்னு சொன்னாலும் சொல்ல, வேற எங்கேயாவது அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாலும் கேட்கலாம். நேரடியா சொல்லுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுவதற்கு முன்னால் ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்க. அதுவும் அல்லாஹ் சொன்னதுதான். அதை திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 142, 143, 144 இதை விவரிக்கிறான். அதுல சொல்லும் பொழுது வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா, நீர் எதை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோ அதை நாம் ஆக்கவில்லை. இல்லாலி நஅலம மை யத்தபி ரசூல் மிம்மை யன்கலிபு அலா யக்பை, இந்த ரசூலை பின்பற்றுவது யார், பழைய வழிக்கு போனவர் யார் என்பதை நாம் பிரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த கிபிலாவையே நாம் ஆக்கினோம். இந்த கிபிலாவை மஸ்ஜிதுல் ஹராம் இல்லாத இன்னொரு பகுதியை நாம் தொழ வேண்டும் என்று சொன்னதே இதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுவது, அதற்கு முன்னால் ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுவது அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இல்ல. அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நடக்க மாட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ரசூல் சொல், செயல், அங்கீகாரம். அந்த செயலுக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிபிலாவை இல்லாமல் இன்னொரு பகுதியை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று சொன்ன அந்த வஹி செய்தி எங்கே? இது மார்க்கம் தொடர்பானது. காபத்துல்லா அல்லாத பகுதியை முன்னோக்கி தொழுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அந்த வஹி செய்தி குர்ஆனில் இருந்தால் இதோ இஸ்லாத் வசனத்தில் இருக்குன்னு காட்டுங்க. அப்படி இல்லை என்றால் ஒத்துக்கொள்ளுங்க, குர்ஆனில் இல்லாமல் இன்னும் ஒரு வஹி இருக்கிறது, வெளியே இருக்குது. குர்ஆன்ல இருந்தா டக்குன்னு காட்டிடணும், இது மார்க்கம் தொடர்பானது, ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகிறது ரசூலுல்லாஹ்வுடைய செயல், அந்த செயலை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப மஸ்ஜிதுல் ஹராமுக்கு முன்னால் எதை முன்னோக்கி தொழுதாங்களோ அது தொழுமாறு சொன்ன கட்டளையிட்ட அந்த வஹி எங்கே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த அந்த செயலுக்கு அங்கீகாரம் அளித்த அந்த வஹி எங்கே? அதை என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக எடுத்து காட்ட வேண்டும். அதே மாதிரி நாம் முன்னால் எடுத்து சொன்ன அந்த பழைய கேள்விகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பதில் தெளிவாக சொல்லி காட்ட வேண்டும். முதல் வஹின்னு சொன்னீங்க, முதல் 5 வசனம்னு சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அவங்க ஒரு வாட்டி இந்த கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வச்சாங்க, இப்ப வைக்கல. அதாவது அவங்க தலைப்பை மீறி போறாங்க. அதை சொல்லி சொன்னவங்க அவங்க இப்ப திரும்ப அவங்க தான் போறாங்க, தலைப்பை மீறி போயிட்டு இருக்காங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன, அவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன, அதை நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம சொன்னாலும் அவங்க சொன்னாலும் நாங்க அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது சரியா இல்லாத பட்சத்தில் நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். அதை யார் முடிவெடுக்கணுமோ அவங்க முடிவெடுத்துக்கணும், பார்வையாளர்கள் அவங்க முடிவெடுத்துக்கணும். நபியின் சொல், செயல், அங்கீகாரம். நபி சொன்னது செஞ்சது, அவர் அங்கீகாரம் கொடுத்தது குர்ஆன் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றோம். இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் இப்படி இருக்கு, இதற்காக வந்த வகி எங்க? அதாவது அல்லாஹ் அறிவித்த அந்த வகி எங்க? அதாவது அல்லாஹ் அறிவித்த வகி இந்த குர்ஆன் மட்டுமா அல்லது இதற்கு வெளியும் உள்ளதா அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு பேசணும்னா அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை தனியா ஒரு தலைப்பா எடுத்து பேசுவோம். நபி சொன்னது, செஞ்சது, அங்கீகாரம் கொடுத்தது குர்ஆனில் மட்டுமே உள்ளது நாம சொல்றோம். அதற்கு வெளியிலும் உள்ளது நபியின் சொல், செயல், அங்கீகாரம் வெளியிலும் உள்ளது அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுங்கன்னா அவங்க அதை விட ஜம்ப் பண்ணிட்டாங்க. இதை திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கே ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு அவங்க கேள்வி அடிக்கிட்டே போறாங்க.
முதல்ல இதுக்கு பதில சொல்லுங்க. ஒரு கதவு மூடி இருக்குன்னா அதை திறக்காம அப்படியே ஜம்ப் பண்ணி போறது. கதவை திறந்து விட்டுட்டு போங்க. அப்புறமா நீங்க கேள்விக்கு முதல்ல பதில வைங்க. நபியினுடைய சொல், செயல், அங்கீகாரம் குர்ஆனுக்கு வெளியில இருக்குது அப்படின்னு ஒரு வசனத்தை காட்டுங்க. இன்னும் என்ன வசனம் நாங்க சொல்லணும்? 10ல் 15 படிச்சோம், 46ல் 5 படிச்சாரு, இப்ப 6வது ஒரு 50வது வசனம் படிக்கிறேன் கேளுங்க. நீர் கூறும், நபி சொல்றாரு, என்னிடத்தில் அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் இருக்கின்றது என்று நான் உங்களிடம் கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு மலக்காக இருக்கின்றேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லை. எனக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர நான் பின்பற்றவில்லை. அதை தவிர நான் பின்பற்றல. இன்னும் நீ கூறும், பார்வையுடனும் செவிடனும் குருடனும் பார்வையுடனும் சமமாவாரா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமான்னு சொல்றாரு. இந்த விஷயத்த சொல்லிட்டு வர்ற உதாரணம் என்ன பாருங்க. கண்ணு தெரியறவனும் தெரியாதவனும் ஒன்னான்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி இந்த விஷயம் குர்ஆனை மட்டும் பின்பற்றுறவன், இதை தவிர வேற எதையும் பின்பற்றுறவனும் இதை மட்டும் பின்பற்றவனும் ஒன்னாவானா, சமமான்னு கேட்கிறாரு. நீங்க இதுல இருந்து விளங்கிக்கணும். சப்ஜெக்டுக்கு உட்பட்டு நான் வசனம் சொல்றேன், இதை தவிர வேற எதுவும் இல்லைங்க, நபி இதை தவிர வேற எதுவும் பின்பற்றலன்னு சொல்லல. இந்த குர்ஆன் எனக்கு வழியாக அருளப்படுகின்றதுன்னு 6:19 சொல்றாரு, அல்லாஹ் சாட்சியா வச்சு. அதே மாதிரி இதை தள்ளாத எனக்கு வேற ஒன்றும் இருக்குது நான் சொன்னது அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் கொடுங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதை விட்டுட்டாங்க, கேள்வியில தான் இருக்கிறாங்க எப்பவுமே. சப்ஜெக்டுக்குள்ள அவங்களுடைய நிலைப்பாடுக்கு ஆதாரம் கொடுக்கல. கொள்கை வணக்கம் வழிபாட்டுக்கெல்லாம் குர்ஆன் போதாதுன்னு சொன்னாங்க. அதை விடுங்க, அது வேற சப்ஜெக்ட், நம்ம பேசணும். இப்ப உள்ள சப்ஜெக்ட் பேசணும். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. அதாவது நபி சொன்னது செஞ்சது அங்கீகாரம் கொடுத்தது குர்ஆனுக்கு வெளியில இருக்குன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு பல விஷயங்கள் செய்றீங்க. அதாவது இதுக்கு மாற்றமா இருக்கு. மத்தெல்லாம் அவங்க எதை சொல்ல மறைக்கிறாங்க. வெளியில இருக்குன்னு சொல்றாங்க, எதுங்கிறத சொல்ல மறைக்கிறாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா அதை சொன்னாங்கன்னா அவங்க குட்டெல்லாம் வெளிப்பட்டு போயிடும். அதனால அதுல இருக்கிற கேவலங்கள்லாம் அது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறதுனால அப்படி சொல்றோம். அல்லாஹ் 22:18 மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியது, அங்க அவரை தவிர அழைக்காதீங்கன்றது அல்லாஹ் சொன்னது யார் மூலமா நமக்கு வந்துச்சு? முகமது சொல்லியிருக்காரு. அவர் இப்படி சொல்லிட்டு அவரே போய் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு இதுக்கு மாற்றமா ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லுவாரா? அது அவருடைய அங்கீகாரமாகுமா? அவர் செஞ்சதாகுமா? சொன்னதாகுமா? அதுக்கு மாதிரி சொல்லுங்க. இஸ்லாம் அழைக்க ஐயன் நபின்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரா? அழைக்காதீங்கன்னு குர்ஆன்ல சொன்னவர் அதை விட்டுட்டு இது இல்லாம வேற ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அதை எப்படி இருக்குன்னு சொன்னாரா? அதாவது அவர் சொல்லுறாரு. அவர் எப்படி சொல்றாரு? அவர் சத்தியாத்துல என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. அவர் சொன்னது வெளியில இருக்குங்கிறீங்களா? அதெல்லாம் எங்க? அதுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆன்ல ஆதாரம் இல்லை. அது நீங்க ஒரு வசனம் சொல்லாம அப்படி தப்பிச்சு ஓடுறதே தெரியுது. இதுக்கு ஆதாரம் இல்லை. அதனால என்ன பண்ணுவோம்? குர்ஆன்ல இந்த மாதிரிலாம் இருக்குது, இது இல்ல அது இருக்குன்னு சொல்லி அதன் மூலம் நம்ம இது பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க. முதல்ல இதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயன் நபிங்கிறது நபின்னு நபி சொல்லா லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுக்குறாரு அல்லாஹ். அது முகமது மூலமா நமக்கு வருது. முகமது சொல்றாரு, சொல்லிட்டு வெளியே போய் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா தராது. அவர் சொல்லாம நீங்க எப்படி செய்றீங்க? அல்லாஹ் சொல்றாரு, ஒரு மனிதனை 39 அத்தியாயத்துல 29 வசனத்தை ஒரு மனிதனை அல்லாஹ் உதாரணம் சொல்றார். அவருக்கு உரிமையாளர்களாக மாறுபட்ட கருத்துடைய பல பங்காளிகள் உள்ளனர். இன்னொரு மனிதனை உதாரணம் கூறுகிறார். அவன் ஒரு மனிதனுக்கு மட்டுமே உடையவன். இவ்விருவரும் உதாரணத்தால் சமமாவார்களா? எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே, எனினும் அவர்களில் அதிகமானவர் அறிய மாட்டான்னு சொல்றாரு. ஒருத்தன் இருக்கிறான், பல முதலாளி இருக்கிறாங்க, அவனும் கருத்து வேறுபாடு இருக்குது. அவன் கீழே வேலை செய்யறது நல்லதா? ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவருக்கு கீழே வேலை செய்யறது நல்லதா? எது செஞ்சு பாருங்க. குர்ஆனை மட்டும் எடுத்து பின்பற்றுவது நல்லதா, இல்ல குர்ஆனுக்கு மாற்றமா கருத்துக்களுடைய அதுங்களுக்கு எதுவும் சொல்றாங்க அதுவும் சொல்றாங்க, அதுக்கே தனக்குத்தானே முரண்படும். அதையும் சேர்த்து வச்சு பின்பற்றுறது நல்லதா கேட்கிறாங்க. அதோட அர்த்தம் என்ன? ஒரு பல முதலாளி, கருத்து வேறுபாடுடைய முதலாளி, ஒரு முதலாளி, ஒரே ஒரு குர்ஆன் 6346 வசனங்கள் தான். நீங்க எழுதி வச்சிருக்க அதிசயம் எத்தனை போட்டுக்காரு தவறு விளக்குவார். அதெல்லாம் நபியினுடைய சொல்லுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? வெளியே இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க முதல்ல. குர்ஆன்ல இருந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன்னு இப்ப படிச்சேன் நான் வசனத்தை. ஆனா மறைவானவற்றை அறிஞ்ச மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இப்ப நம்ம விஷயம் சொன்னா அந்த ஆதாரம் கேட்பாரு. அதுல எவ்வளவு லட்சக்கணக்கான அதிசயம் இருக்குது. அதையெல்லாம் நாங்க ஆதாரமா கொண்டு வர முடியுமா? ஒரு வேன் தான் பிடிக்கணும், அதான் கொண்டு வருது.
வேணா கொண்டு வரணும். இது நாங்க சொல்லக்கூடிய ஆதாரம் இதுல இருக்கு. 6346 வசனம் இதுல வசனம் இதுல இருந்து நாங்க ஆதாரம் காட்டுறோம். இதை தவிர வேற எதையும் பின்பற்றல. நான் இப்ப முதல்ல கேட்ட மாதிரி மறுபடியும் கேட்கிறேன், இந்த குரான் எனக்கு வகியா